இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக அந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கிற வேளையிலே, தேவன் முதலாவது அவர் மேலே பக்தி வைத்திருக்கிற மனுஷர்கள், கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு பக்தியோடு நடக்கிற ஒரு மனுஷனை, அவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் அவர்களை என்ன செய்கிறார்? அவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், பக்தனாகிய யோபுனுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். யோபுனுடைய நாட்களிலே எந்த விதமான நியாயப்பிரமாணங்களோ அல்லது எந்த விதமான வேத வார்த்தைகளோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களில் ஒன்றுமில்லாத வேளையிலும் கர்த்தரை குறித்து ஒரு வைராக்கியமும் பக்தியும் கொண்டிருந்த மனுஷனாக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் அறிந்திருந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லி, என்னுடைய மாமிச கண்கள் அவரை காணும் என்று ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி ஆகும் என்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த நாட்களில் அவர் பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதைத்தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தர் ஒருவர் நம்மை காண்கிறார், கர்த்தர் ஒருவர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற பயம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது பக்தி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷர்களை தேவன் என்ன செய்கிறாராம்? தமக்காக தெரிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவரை அவர்கள் நோக்கி கூப்பிடுகையிலே அவர்களுடைய ஜெபத்துக்கு இந்த நாட்களிலே தேவன் பதில் கொடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த விதமான நிலைப்பாடுகளிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பதில் கொடுக்க அவர் இந்த நாட்களிலே ஆவலாக அந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால், தேவனை அறியாதிருந்தும் தேவன் மேலே பக்தியாய் நடக்கிற அந்த மனுஷருக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை இங்கே செய்கிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து எவ்வளவு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களிலே கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்றால், தேவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் வைக்கும்படியாக. தேவனை ஒருவனும் கண்டதில்லை, தேவனை கண்டவன் ஒருவரும் உயிரோடு இருந்ததில்லை வேதம் சொல்லுகிறது. ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த காணக்கூடாத தேவனை, ஒருவரும் கண்டிராத அந்த தேவன் மேலே நாங்கள் ஒரு பக்தி வைராக்கியம் வைத்து, என்னுடைய குடும்பத்திலே அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், என்னை கொண்டு ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே அவர் மேலே அந்த வைராக்கியம் இருக்குமா இருந்தால் கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே தமக்காக தெரிந்து கொள்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே பாருங்கள், அநேகரை இந்த நாட்களிலே ஆண்டவர் பிடித்திருக்கிறார். தாவீதை குறித்து பாருங்கள், கிதியோனை குறித்து பாருங்கள். இப்படியாக இவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்கள் தங்களுடைய பலத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து செய்த காரியம் பயங்கரமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால், சிறு வயது முதல்
அவர்கள் தேவன் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு என்னும் வாலிபன் கூட அந்த நாட்களில் இளம் வயதிலே கர்த்தரை குறித்து வைராக்கியம் கொண்டான். அதேபோல் நாங்கள் வைராக்கியம் கொள்ளுவோமா? கர்த்தர் உங்களை